ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இன்னைக்கு ரொம்ப ரெக்வஸ்டட் ஆன வீடியோவோட வந்திருக்கேன். அது பிரஸ்ட் பம்பிங் கம்ப்ளீட் கைட் தான். நிறைய ஃபர்ஸ்ட் டைம் மாம் என்கிட்ட கேட்குறீங்க, எந்த பிரஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணுறீங்க, எப்போ பம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, மில்க் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க, பம்ப் க்ளீன் எப்படி பண்ணுறது, ஒரு செஷனில் எவ்வளோ மில்க் வரும், இந்த எல்லா கொஷினுக்கும் இன்னைக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஒரு டிஸ்க்ளைமர், நான் ஷேர் பண்ணுறது கம்ப்ளீட்டாக என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி மாமோட பம்பிங் ஜேர்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது இந்த பிரஸ்ட் பம்ப்பு தான். இதோட பிராண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் நான் என்ன பிராண்டுன்றது சொல்கிறேன். இந்த பம்பை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப போர்ட்டபுளாக இருக்குது, ஈஸியாக யூஸ் பண்ண முடியும், க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நீங்கள் ஒரு பிஸி மாமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே கன்வீனியண்டா இருக்கு. இதுல ஒரு ஃபீடிங் பாட்டில் செட், அப்புறம் பம்ப் பண்ற மிஷின், அதோட செட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது கூட இதை போடுறதுக்கு ஒரு பேக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினை எப்படி செட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் மெயின். இதுல நீங்க மேலே ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கலாம். மேலே இந்த பார்ட்டை எடுத்து நீங்க அட்டாச் பண்ணணும். இதுதான் பம்பிங்கோட ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட். இதுதான் மேஜர் ரோலே இதுல ப்ளே பண்ணும். இது பிரஸ்ட் கூட மெஷினை அட்டாச் பண்றது. ஃபீடிங் பாட்டிலில் அட்டாச் பண்றதுக்கான நிப்புலுமே கொடுத்துருக்காங்க. இது பாட்டிலில் நீங்க யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி மெஷினை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இது மூலயமா தான் பாட்டிலுக்கு மில்க் ஃப்ளோ ஆகும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராடக்ட். இது 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வச்சு தான் நம்ம பம்ப் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த பாக்ஸில் வந்துடுது. இந்த ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். நான் ஏன் பம்பிங் ஸ்டார்ட் பண்ணேன், நான் டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இம்மிடியட்டாக பம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. பேபி டைரக்ட் ஃபீடிங் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் பம்பிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். ரீசன் என்னென்னா, சம்டைம்ஸ் பாப்பா தூங்கும்போது மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அண்ட் வெளியே எங்கேயாவது குழந்தைய கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் நைட் ஃபீடிங்க்கு ரெடியாக இருக்கிறதுக்காக தான் நான் என்னோட பம்பிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பம்பிங் ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி மார்னிங் நான் எழுந்து பாப்பா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பம்பிங் செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்னோட செஷன் யூஸ்வலாக ஒரு சைடுக்கு நான் 20 மினிட்ஸ் பம்ப் பண்ணுவேன், அண்ட் அதர் சைட் நான் 20 மினிட்ஸ் பம்ப் பண்ணுவேன். இன் பிட்வீனில் பாப்பாவுமே நான் செக் பண்ணிப்பேன். அவள் எழுந்துக்கிறா அப்படின்னா அப்போ நான் அப்படியே பிரஸ்ட் ஃபீடுமே பண்ண ஆரம்பிச்சிருவேன். பம்ப் பண்ணும்போது அட் டைம்ஸ் பெயினாக இருக்குது அப்படின்னா, பாடி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நான் கண்டினியூ பண்ண மாட்டேன். பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அந்த செஷனை ஸ்டாப் பண்ணிடுவேன். என்னோட பம்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சைடு நான் 10 மினிட்ஸ்க்கு பம்ப் பண்ணுவேன். 10 மினிட்ஸ் பம்ப் பண்ணிவிட்டு சைட் சேஞ்ச் பண்ணிப்பேன். செகண்ட் சைடு 10 மினிட்ஸ் பம்ப் பண்ணுவேன். இந்த 10 மினிட்ஸ் பம்ப் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஃபர்ஸ்ட் பம்ப் பண்ண சைடு பம்ப் பண்ணுவேன். இப்போ என்னோட செஷன் 5 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஈச் சைடு இந்த மாதிரி 5 மினிட்ஸ் பம்ப் பண்ணுவேன். டோட்டலாக ஒரு செஷனுக்கு 30 மினிட்ஸ் எடுப்பேன். ஸோ ஈச் சைடு 15 மினிட்ஸ் எடுப்பேன். இந்த மாதிரி எடுக்கும்போது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், பெயினுமே இல்லாமல் இருக்கும். அண்ட் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு பம்ப் பண்ணோம் அப்படின்னா மில்க்குமே நல்லா செக்ரிகேட் ஆகும். ஸோ அதனால இப்படி தான் நான் என்னோட பம்பிங் செஷனை பண்ணுவேன். பம்ப் பண்ணும்போது எல்லா டைமுமே சேம் அமௌண்ட் ஆஃப் மில்க் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு டைம் ஒரு அமௌண்ட் ஆஃப் மில்க் வரும். ஒரு நாளைக்கு பண்ணும்போது நம்மளுக்கு 100 ml கிடைக்கலாம், அனதர் டே பண்ணும்போது 120 ml கிடைக்கலாம், இன்னொரு நாள் ட்ரை பண்ணும்போது 150 ml கிடைக்கலாம். இது டோட்டலி டிபெண்ட்ஸ் தான். இது நான் அதே டேயில் நெக்ஸ்ட் டைம் பம்ப் பண்ணது. எவ்ரி டைம் நான் பம்ப் பண்ணும்போது சேம் ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஈச் சைட் 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுவேன், அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு சைடுக்கு டோட்டலாக 15 மினிட்ஸ், 2 சைடும் சேர்த்து 30 மினிட்ஸ் ஆகும். மோஸ்ட்டாக இந்த 30 மினிட்ஸில் எல்லா மில்க்கும் நம்ம பம்ப் பண்ணி எடுத்துடலாம். இல்லை அதுக்கும் மேலே உங்களுக்கு லைட்டாக மில்க் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் பேபியை விட்டு சக் பண்ணிக்கலாம். ஸோ பேபி மொத்தமாக சக் பண்ணி எடுத்துருவாங்க. ஏன்னா பம்பிங் மிஷினில் எல்லா மில்க்குமே வெளியே வராது, அதனால் பேபியை விட்டு நீங்கள் சக் பண்ண வைக்கலாம். இது நான் அதே டேயில் ஈவினிங் பண்ணது. ஈவினிங் பம்ப் பண்ணும்போது எனக்கு அன்னைக்கு 2 சைடுமே சேர்த்து 50 ml கிட்ட தான் 50 ml தான் மில்க் வந்தது. ஒரு செஷன் முடிச்சிட்டதுக்கு அப்புறமும் நான் தண்ணி குடிச்சு என்ன ஹைட்ரேட் பண்ணிப்பேன். இது நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்ம மில்க் பம்ப் பண்ணும்போதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் அதுவும் இல்லாமல் டீஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்கும். அதனால் கண்டிப்பாக நான் நல்லாவே தண்ணி குடிப்பேன். ஒரு செஷன் முடிக்கும் போது அண்ட் இன்பிட்வீனில் கொஞ்சம் தண்ணியுமே குடிக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைமும் ஃபீட் பண்ணதுக்கப்புறம்
அண்ட் அட் டைம்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற மில்க் அப்படின்னா அதுக்கப்புறமும் கண்டிப்பாக நான் வந்து இந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து குடிப்பேன். இது வந்து எனக்கு டே ஃபுல்லாக ஹைட்ரேட் பண்ண வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டில் எனக்கு ப்ரெக்னன்சி அண்ட் இப்போ போஸ்ட்மார்ட்டமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. பம்ப் பண்ண மில்க்கை எப்படி ஸ்டோர் பண்ணுறது? மில்க் பம்ப் பண்ணதுக்கு அப்புறம் நான் இமிடியேட்டாக அதை ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். மில்க் பம்ப் பண்ணதுக்கு அப்புறம் நான் இமிடியேட்டாக அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். எனக்கு மில்க் வந்து ரொம்ப அதிகமாகலாம் வரதில்ல. அதனால் நான் வந்து அன்னன்னைக்கானதை ஸ்டோர் பண்ணி அன்னன்னைக்கே யூஸ் பண்ணிடுவேன். மில்க் யூஸ் பண்ணும்போது ஓல்டு மில்க்கை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அன்னன்னைக்கானதை நான் அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிடுவேன். மில்க்கை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து கீழ் ட்ரேயில் கொஞ்சம் ஆஸ் வச்சுட்டு எப்போ உங்களுக்கு மில்க் வேணுமோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் இந்த கண்டெய்னரை நீங்கள் போட்டு வைக்கும் போது மில்க் நார்மல் ஸ்டேட்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்டெய்னர்லேருந்து எடுத்து அதை ஃபீடிங் பாட்டிலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மில்க்கை நல்லா வந்து அந்த கண்டெய்னரில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மில்க் வந்து மேலே ஒரு லேயர் அடியிலலாம் ஒரு லேயர் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என் பாட்டிலில் போட்டுட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு எடுத்துப்பேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எனக்கு. எல்லா பம்பிங் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாட்டில், அதுக்கப்புறமா வந்து மேனுவல் மிஷின் எல்லாத்தையுமே மில்க் டச் பண்ணுற எல்லா பார்ட்ஸையும் வாஷ் பண்ணிவிடுவேன். ரெகுலராக ஸ்டெர்லைஸ்மே பண்ணுவேன். இது பேபி சேஃப்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஜஸ்ட் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா பேபியோட வாஷிங் லிக்விட் வச்சு எல்லாத்தையுமே வந்து நான் வாஷ் பண்ணிடுவேன். நிப்பில் நீங்கள் இப்படி கழட்டும் போது உங்களுக்கு அது பிரேக்கபிள் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கும். அண்ட் இப்படி தான் நம்ம அது கழட்டுறதுமே ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சோப் போட்டு வந்து வாஷ் பண்ணும்போது நான் சைடில் தண்ணியுமே வந்து பாயில் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க விடுறதை விட தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதில் நீங்கள் எல்லா பாட்டில்ஸையும் போட்டு சோக் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட் மெத்தட். இல்லையா நீங்கள் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுற மிஷின் தனியாக வாங்கிட்டு அதில் பண்ணணும். நான் வந்து ஜஸ்ட் தண்ணியை பாயில் பண்ணிட்டு இப்படி தான் வந்து பண்ணுறேன். இது எனக்கு ரொம்பவே ஈஸியாக தான். இப்படி பண்ணலாமா, ஏன் ஸ்டெர்லைசர் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒருத்தரும் ஒரு மெத்தட் ஆஃப் பண்ணுவாங்க. இது பண்ணக்கூடாது. இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் மாதிரி தான். ஃபர்ஸ்ட்ல எல்லாருமே இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஸ்டெர்லைசிங் மிஷின் எல்லாமே வந்துடுச்சு. நான் அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் வந்து பாயில் பண்ண வாட்டரில் தான் சோக் பண்ணி வைக்கிறேன். என் பேபிக்கு எந்த ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்குது. அண்ட் நான் என் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு இப்படியும் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லைனால நான் இப்படி தான் வாஷ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு இதையும் தனியாக எடுத்து நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணுவேன். இதுக்கே வந்து ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணுறதுனால பேபிக்கு வந்து சேஃபாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அண்ட் நம்ம வந்து எல்லா டைமும் வந்து பிரஸ்ட் ஃபீட் மட்டுமே பண்ண முடியாது. இந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். சைடில் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது பிரேக்கபிள் ஆகாமல் இருக்கும். இல்லை நம்ம சென்டரை பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னா, மில்க் வர அந்த பார்ட்டை பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னா அது வந்து பிரேக் ஆகிட்டு ஒழுங்காக மில்க் அதில் வராமல் இருக்கும். ஸோ அதனால் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு சோக் பண்ணிடுவேன். சோக் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருப்பேன். 10 மினிட்ஸ் நம்ம சோக் பண்ணாலே போதும். அதனால் 10 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிளாத் வச்சு நான் ஃபுல்லாகவே வைப் பண்ணிவிடுவேன். வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து செட் பண்ணி வச்சுப்பேன். இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக பேக் இருக்கிறதுனால அந்த பேக்கில் போட்டு வச்சுருவேன். பாட்டில்ஸ் மட்டும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். எப்போ எனக்கு தேவையோ அப்போ எடுத்து நான் திரும்பி வந்து யூஸ் பண்ணேன். எல்லா பார்ட்டையுமே நீங்கள் நல்லா ட்ரை ஆக வைக்கணும். ஏன்னா ட்ரை ஆக வச்சாதான் நம்மளுக்கு வந்து பேபிக்கு வந்து அது எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஈரத்தோடு நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பேபிஸ்க்கு ஏதாவது குடிக்கும் போது இல்லைன்னா அதில் தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா பிரச்சனை ஆகும். வாங்க இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே சென்டரில் நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பிரஸ்ட் கனெக்ட் பண்ணுற அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா பிரஸ்ட் கூட ஈஸியாக வந்து ஒட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதை வந்து ஷேப் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் பம்ப் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது கீழே வந்து இந்த வால்வ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். இது மூலயமா தான் மில்க் வந்து பாட்டிலுக்கு வந்து கீழே வந்து விழும்.
இதில் சைடில் இருக்கு இல்லையா, நான் காமிச்சேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் இருக்கும். அங்கே வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. சென்டரை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பிரேக் ஆகலாம். நான் வாஷ் பண்ணுறதுக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் இதுவும். நெக்ஸ்ட் பாட்டிலை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் ஃபிலிப்ஸோட பாட்டில் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால அந்த பாட்டில் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இது கூட உங்களுக்கு இந்த பிராண்டோட பாட்டிலுமே வரும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இது குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சென்டரில் நம்ம ஒன்று அட்டாச் பண்ணோம் இல்லையா, அது கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இது கூட ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மில்க் வந்து கீழே மேலே போயிட்டு வரும். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பிளாஸ்டிக் இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கூட பம்பிங் வந்து பண்ணலாம். ஆனால் இது வந்து ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல் மாதிரி. ஸோ இவ்வளோ தான் வந்து கம்ப்ளீட் செட்டப்பு. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து செட்டப் பண்ணிடலாம். நான் வந்து மேனுவல் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் மில்க் வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ஈஸி ஆகும். அதனால் நான் இந்த மேனுவல் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட எலக்ட்ரிக் மிஷினுமே இருக்குது. உங்களுக்கு அதுக்கான ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையுமே இன்னொரு உங்ககிட்ட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இதுதான் கம்ப்ளீட் செட்டப். இதுக்கு மேலே நீங்கள் இது பிளாஸ்டிக் இதை வச்சு க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். யூஸ்வலாக அப்போவே வந்து யூஸ் பண்ணிவிட்டு கழுவி வைக்கிறதுனால இந்த க்ளோசிங் இது பெருசாக யூஸ் ஆகாது. இது வந்து இவங்க இதிலே கொடுத்துருக்க பாட்டில். இந்த பாட்டில் வந்து ரெட் கலரில் இருக்கும். இதோட மூடி மேலே வந்து நீங்கள் நிப்பில் வந்து இப்படி தான் செட் பண்ணோம். இதில் வந்து நிப்பிள் இப்படி செட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். உள்ளேருந்து பண்ணுறதை விட மேலே இப்படி பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் என்ன மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்ப் பண்ணுறத வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணல. வாட்டர் கம்மியாக குடிக்கிறது இல்லை, நிறைய தண்ணி குடிப்பேன். அண்ட் க்ளீனிங் ப்ராப்பராக பண்ணிவிடுவேன். ஒரு வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மாட்டேன். யார் கூடயும் என்னை கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் தான் நான் வந்து மேஜராக வந்து அவாய்ட் பண்ணுறது. நீங்கள் என்ன மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ப்ராடக்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலே ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கில் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் வந்து சேஃபாக வந்து வச்சுக்கலாம். இதனால நம்மளுக்கு வெளியே போகும்போதோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் செட் பண்ணி இதில் போட்டு வச்சிருவேன்னா எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த ப்ராடக்டை நான் லவ் லேப் அப்படின்ற பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ்க்கே கிடைக்குது. நான் நிறைய மேனுவல் பம்ப் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் இருந்தது இந்த பிராண்டு தான். அண்ட் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒரு பிராண்ட் அப்படின்றதுனால ரொம்ப நம்பிக்கையாக நான் இந்த ப்ராடக்டை வாங்கிட்டேன். 1 மந்த் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ்மே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். 500 ருபீஸ் தான் இது. இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதுதான் என் பம்பிங் ஜர்னி. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் மாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லைஃப் அப்லோட் சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பிரஸ்ட் ஃபீடிங் எசென்ஷியல் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ப்ராடக்ட் பற்றி ஷேர் பண்ணுறேன். Until then, tata, bye bye.